இந்த படத்துடைய கதை நகர்வு அப்படிங்கிறது 1994ஆம் ஆண்டு நடைபெற்றது போல இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. அதனால இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்கிற எல்லா செட் ப்ராப்பர்ட்டிஸ்மா இருக்கட்டும், இல்ல எல்லா விஷயங்களுமே ரொம்ப நம்மளுடைய பின்னோக்கி கொண்டு போன ஒரு ஃபீல் கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய மண்ல நடக்கிற ஒரு பிரச்சனைய திரைப்படமா காட்டுறதுல ஒருபோதும் காம்ப்ரமைஸ் செஞ்சதில்ல மாரி செல்வராஜ். அதே போல தன்னுடைய கிராமத்துல உள்ள ஒரு கபடி வீரர் அவர் வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியும் லட்சியத்தோடையும் பயணிக்கிறாரு. தன்னுடைய சிறு வயது முதலே கபடி மீது அதிக ஆர்வம் கொண்டிருக்கிறாரு துருவ் விக்ரம். ஆனாலும் அவருடைய சொந்த கிராமத்துல அவரால் கபடி விளையாட முடியல. இதற்கு காரணம் உயர் சாதி கீழ் சாதி அப்படின்ற ரொம்ப ஒரு மோசமான ஒரு அணுகுமுறை தான் அந்த கிராமத்துல கையாளுறாங்க. ஒரு கிராமத்துக்குள்ள நீங்க போராடி நீந்தி சமூக நெருக்கடியை தாண்டி அந்த பையன் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்.